மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை மதுரை நீதிமன்றம், கிளை நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்திலே கிளை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. குறிப்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அவங்களுடைய அமர்வு. ஆனால் இதை நேயர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு குரோனாலஜிக்கலாக நான் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் காலப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம், இங்கே 100 ஆண்டு பழமையான மாரியம்மன் கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலை ஒட்டி பொதுப்பாதை அப்படின்னு வருவாய்த்துறையின் மூலமாக அது ஐடென்டிஃபை ஒரு ரெக்கார்டில் அதுதான் இருக்குது. ஆனால் அங்கே 2010 சிஎஸ்ஐ நிர்வாகம் சர்ச்சு கட்ட போகிறோம், நாங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு 2010 அப்போ இருந்த கலெக்டர் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. 2011 முன்சிப் கோர்ட்ல போய் அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு நிலுவையில இருக்குது, வழக்கு கேஸ் போயின்னு இருக்கு. ஆனா அப்பொழுதே 2023 மே மாசம் அங்க இருந்த ஆர்டிஓ, கலெக்டர் 2 பேர் சேர்ந்து சர்ச்சு கட்டுங்க, பெண்டிங் கேஸ் நடக்கும் பொழுது, சப்ஜுடிஸ்ல இருக்கும் பொழுது எப்படி அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. பிறகு மக்கள் பெரிய அளவில் கிளர்ந்தெழுந்து போராட்டம் பண்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக 2023 மே மாசம் கலெக்டர் அனுமதி கொடுக்குறாரு. ஜூன் மாசம் சர்ச்சு கட்டுறதை நிறுத்தி வைங்க அப்படின்னு கலெக்டர் உத்தரவு போடுறாரு. ஏன்னா மக்கள், இந்துக்கள் எழுச்சி அவங்கள்ட்ட ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பிறகு 2023 ஜூன்ல கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காருல, தடுத்து நிறுத்தி இருக்கு, இப்போதைக்கு தடுத்து நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை எதிர்த்து சர்ச்சு நிர்வாகம் கேஸுக்கு போகுது. எங்களுக்கு ஒரு ரெட் மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனுவை நீதிபதி தண்டமானி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறாரு, தள்ளுபடி பண்ணிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, புதுசா நீங்க சர்ச்சு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி ஒரு வழக்கு புதுசா தொடுங்க, அதுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப 2023 மே மாதம் ஆர்டிஓவும் கலெக்டரும் ஒரு உத்தரவு போட்டாங்கல்ல, சர்ச்சை கட்டி எங்கன்னு. கேஸ் நிலுவையில இருக்கு, முன்சிப் கோர்ட்ல கேஸ் நிலுவையில இருக்கும் போதே கட்டி எங்கன்னு சர்ச்சு நிர்வாகத்துக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த உத்தரவை நீக்க கோரியும் சர்ச்சு கட்டுவதை ஃபர்தரா கட்டுவதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக ஹைகோர்ட்டுக்கு போடுறாரு. அந்த ஹைகோர்ட்டு தான் அந்த கேஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் இதுல வந்திருக்கு. அவங்க அது சம்பந்தமாக இந்த பாலசுப்ரமணியம் சார்பாக ஆஜரான அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பல கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இதுல இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம், ஜப வீடெல்லாம், சர்ச் கட்டிட்டு இருக்காங்க, சர்ச்செல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த விஜய் ஆட்சி வந்த பிறகு இந்த அடிப்படைவாதிகளுடைய கொட்டம் அதிகமாகிட்டு இருக்கு, தைரியமா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு கோர்ட்டை நாங்க மென்மை தங்கிய கோர்ட்டுட்ட வேற வழி இல்லாம நாங்க மன்றாடிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயண் பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, 100 ஆண்டுகள் பழமையான ஒரு அம்மன் கோயில் பக்கத்துல மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமான சர்ச் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, இது ஒரு தீய நோக்கம் அவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை இடைக்காலப்பதற்கு தடை போட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? நீங்க ரொம்ப விளக்கமா சொல்லிட்டீங்க, அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம செய்தி பல பேர் இது முழுசா சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல எல்லாம் நம்ம ஆசிரியர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்ச பிறகு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதே போல நீங்க அந்த ஸ்டோரி ஃபுல்லா நான் கேட்ட பிறகு நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, 100 ஆண்டு பழமையான கோயிலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு புதுசா ஒரு சர்ச்சு அங்க பக்கத்துல கட்ட முடியும். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. மாரல் ஆஃப் த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அந்த நிலத்தை வாங்கி கட்டணும் அவசியம் இல்லை. ரோடு, பொது இடம், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நிலமா இருந்தா கூட சட்டவிரோதமாக சர்ச்சு கட்ட முடியும். மாரல் ஆஃப் த ஸ்டோரியில செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இப்படி இல்லீகலா இங்க சர்ச்சு கட்டினாலும் கூட சட்டவிரோதமாக செய்கிறாயே என்று சொல்லி ஆர்டிஓ, கலெக்டர், இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் யாருமே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்துக்கள் கோயில் ஒரு இன்ச்சு ரோட்ல இருந்ததுன்னா அது இடிப்பாங்க புல்டோசர் வச்சு. நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி
அதை வந்து நீக்கணும் என்று சொல்லி நைட்டு வந்து உத்தரவு வந்தா மறுநாள் காலையில 11 மணிக்கு புல்டோசரோட வந்து இடிச்சு கோயில் முக்க தரமட்டம் பண்ணுவாங்க. ஒரு வாய்ப்பு கூட கேட்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்துவர்கள் பண்ணா அதை வந்து அதுக்கு துணை போவார்கள். நிர்வாகம், நீதி நிர்வாகம் அமைப்புகள் எல்லாம் துணை போகும். கோர்ட்ல வந்து வழக்கு தொடர்ந்து கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே கோர்ட்டாவது ஒன்னாவது நான் என்ன கோர்ட்டை மதிக்கணுமா என்று சட்டத்தை மீறி தங்களை ஒரு பெரிய செய்யக்கூடியவர்களா அவங்க நினைத்துக் கொண்டு இந்த அதிகாரிகள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்குல பாருங்க, அவர் சொல்லியிருக்காரு, ஒரு உள்நோக்கம், ஒரு மிஸ்சுவஸ் ஒரு எய்ம், ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. தீய நோக்கம் கரெக்ட், தீய நோக்கம் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை என்று சொல்லியிருக்கிறார். யார? சர்ச் நிர்வாகத்தை. அப்படிப்பட்ட சர்ச் நிர்வாகத்தினுடைய தீய நோக்கம் இருப்பதை மறுப்பதற்கில்லை என்று சொல்லக்கூடிய செயலுக்கு சட்டத்தை மீறி ஆதரவு கொடுத்த கலெக்டருக்கும் தீய நோக்கம் இருக்கின்றது என்பதை மறுப்பதற்கில்லை தானே. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மை காப்பாற்ற வேண்டிய நம்முடைய சட்டத்தின் மாட்சியை, இந்த மாண்பை காக்க வேண்டிய கலெக்டரோ அல்ல அதிகாரிகளோ ஹிந்துக்களுக்கு துரோகம் அளிக்கிறார்கள். ஹிந்துக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதே கலெக்டர் வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்தலான்னு இதே ஜட்ஜு சொல்லும் பொழுது நாங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு அவரே மனசுல நினைச்சுக்கிட்டு கலெக்டர் வந்து தீபத்தூணை ஏத்த விட மாட்டோம் அப்படின்னு உத்தரவு போட்டாரு அங்க மதுரையில. பட் இங்க வந்து நீதிமன்றத்துல கேஸ் நடக்கும் பொழுதே இந்த கலெக்டர் நீங்க என்ன வேணாலும் கட்டிக்கங்கிறாங்க. அரசு நிர்வாகமே இந்துக்களை எப்படி பாக்குறது, கிறிஸ்தவர்களை எப்படி பாக்குறதுங்கிறது. அதனால இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரியில கடைசி பாயிண்ட், முக்கியமான வேலிட் பாயிண்ட் நான் சொல்றது என்னன்னா, ஹிந்துக்களுக்கு எப்போது நீதி கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் ஹிந்துக்கள் வீதிக்கு வந்து போராடிய பிறகுதான் நீதி கிடைத்திருக்கிறது. சோ அப்படின்னா இந்த காலப்பட்டி இந்துக்களை நம்ம பாராட்டினாலும் ஆமா, ஏன்னா அவங்க வந்து போராடிய பிறகுதான். அப்புறம் எந்த கலெக்டர் வந்து சட்டவிரோதமாக சர்ச்சை கட்ட உத்தரவு போட்டாரோ, இந்துக்கள் வீதிக்கு வந்து பெரிய போராட்டம் நடத்திய பிறகு பயந்து போய் அதே கலெக்டர் என்ன பண்றாரு, அதை தடுக்கிறார். ஒண்ணு நீங்க சொல்றதை பார்த்தா 2010 இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சோ கிட்டத்தட்ட 16 வருடங்கள் தொடர்ச்சியாக அவங்க போராடி விடாம போராடி இருக்கிறாங்கிறது. அதனால ஹிந்துக்களை நான் பாராட்டுறேன். அதனால அந்த ஹிந்துக்கள் ஒவ்வொருத்தருடைய பாதம் தொட்டு நான் நமஸ்காரம் பண்றேன், வணக்கம் செலுத்துறேன். அவங்களுடைய அந்த ஒரு உணர்ச்சி தமிழக மக்களுக்கே ஒரு பெரிய ஒரு நம்ம இது மாதிரி ஏதாவது பேசணும்னா இதை ஸ்ரீடிவி வழக்கு போடலாமே, இந்து முன்னணி என்ன செய்கிறதுன்னு பல பேர் கேள்வி வைப்பாங்க. அவங்களுக்கு பின்னாலெல்லாம் அது போன்ற அமைப்புகள் இருந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மக்கள் எவ்வளவு ஒரு தன்னெழுச்சியாக போராடி இருக்காங்கிறதையும் பார்க்கணும். அந்த கோயில் நிர்வாகம் விடாம போராடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த டியூ கிரெடிட் கொடுக்கணும் இல்ல. நிச்சயமா அந்த நிர்வாகத்தை, அதுக்கு பின்னால யார் யார் செயல்பட்டாலும் அத்தனை பேருக்கு நம்முடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதான் முக்கியமான பாயிண்ட். இதுல பாருங்க, அவர் வந்து இவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி வந்த பிறகு அடிப்படைவாத செயல்கள் பெருகி இருப்பது வெளிப்படையாக கண்கூடாக தெரிகின்றது என்பதை நீதியரசர்களுடைய அவருடைய அப்சர்வேஷன்ல சொல்லியிருக்காரு. ஒண்ணு என்ன, போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க. அதே போல சபாநாயகர் வந்து நான் பைபிள் விநியோகம் செய்தேன் என்பதை சட்டசபையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு வந்து மத அடிப்படைவாதம் பெருகி இருக்கின்றது என்பதை வந்து, அதாவது இதுல நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னா, அவர் சொன்னது இப்படி சொல்லிட்டார், நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த அரசு வந்த பிறகு கிறிஸ்துவர்கள் என்ன வேணா செஞ்சுக்கலாம், நாங்க கண்டுக்க மாட்டோம் என்கின்ற மெசேஜ ஜோசப் விஜய் சொல்லியிருக்கார் அப்படிங்கறத ஹிந்துக்கள் உஷாரா பாருங்க என்பதை வேற ஒரு வார்த்தையில ஜட்ஜி நமக்கு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால ஹிந்துக்கள் உஷாராக இருக்கணும், இது முதல் விஷயம். இரண்டாவது பாருங்க, இந்த மத அடிப்படைவாதிகளோ மத பயங்கரவாதிகளோ யாராக இருந்தாலும் சரி, இவருக்கு சாதகமான ஆட்சி இருக்கும் போதே அப்படி துள்ளுவாங்க. இவர்களுக்கு ஆதரவான ஆட்சியில் என்று சொன்னால் இவங்கள பம்புவாங்க, அடக்கி வாசிப்பாங்க. கண்ணால உதாரணம் சொல்ல பாருங்க, மேற்கு வங்கத்துல தொடர்ந்து எந்த விந்து விழாக்கள் நடத்தினாலும் கோயில்கள்ல பசுமாட்டை வெட்டி தலையை போட்டிருக்காங்க. பல செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு முஸ்லிம் அந்த ஜமாத் தலைவர்கள் ஆதரவு இல்லாம நடக்குமா? இன்றைக்கு அதே மேற்கு வங்கத்துல என்ன ஆட்சி மாறினோடனே காட்சி எப்படி மாறுகிறது என்று பார்த்தால், அந்த முஸ்லிம் தலைவர் மௌல்வி முல்லா
நம்ம கூட பசுமாடுன்னு சொல்லுவோம், கோமாதா 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 தான் சொல்றோம். கோமாதா புனிதமானது, விலங்கு இல்ல, அது ஒரு புனிதமானது, நமக்கு அம்மா மாதிரி சொல்றது யாரு? நேற்றுக்கு இதே பசுமாட்டு தலையை வெட்டி போட்டவன் இன்னைக்கு இப்படி சொல்றான். அதுக்கு மேல பசுமாதா கோமாதாவை தேசிய விலங்காக அறிவிக்கணும். நாங்க ஈதுக்கெல்லாம் நாங்க ஆடுதான் வெட்ட சொல்லி எங்க முகமது நபி சொல்லியிருக்காரு. நேற்று வரைக்கும் எங்களுக்கு தெரியல, இப்பதான் தெரியுதா? அப்ப இவனுக்கு சாதகமான ஆட்சியில் என்று தெரிந்த உடனேயே இவன் நியாயமா நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இது மாற்றம். ஆகவே இந்த மாற்றத்தை எப்படி வந்தது என்பதை இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் ஒற்றுமையாக ஓட்டு போட்டதுனால இந்துக்கள் ஓட்டு போட்டால் இந்த மாற்றம் வரும். இது நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த சமயத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். அது ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வேணுகோபால் கமிஷன் என்று ஒரு கமிஷன் மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒரு நபர் கமிஷன் அந்த மண்டைக்காடு கலவரத்தை பற்றி எல்லா விவரங்களையும் ஆராய்ந்து அப்ப பல ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது ஸ்ரீ டிவியினுடைய இந்த நிறுவனர் பாலகௌதமுடைய அப்பா பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் இந்த மாதிரி ஒரு சட்டம் ஏற்கனவே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கு. திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன சட்டம்னா, ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் மத வழிபாட்டுக்கு 1.5 கிலோமீட்டர் பக்கத்துல இன்னொரு மத வழிபாட்டு தலம் இருக்கக்கூடாது. இந்த சட்டத்தை கோட் பண்ணி வேணுகோபால் கமிஷன் கொடுத்த பிறகு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிற வேணுகோபால் கமிஷன் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கார். எம்ஜிஆர் அரசு அதை ஏற்றுக்கொண்டது, ஆனால் அது செயல்படுத்தல. துரதிருஷ்டவசம். அது செயல்படுத்தி இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட செயல்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. அதனால இந்த சமயத்திலே அதை நம்முடைய ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதனால இந்துக்கள் நம்ம ஒற்றுமையா விழிப்போடு இருக்கணும் என்பதையே மறைமுகமாக நீதியரசர் சுட்டி காட்டியிருப்பதாக இந்த செய்தி மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அதையும் சொல்லணும். பாலகிருஷ்ணன் அந்த கமிஷன் முன்னால வாதிட்டவர் பாலகௌதமுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவர் யாருன்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு யாருதான். ஆனா அந்த கமிஷன் தலைமையில ஈடுபட்டாரு வேணுகோபால். அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. 1.5 மைலுக்கு பக்கத்துல வேற எந்த ஒரு வழிபாட்டு தலமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்காக இந்த தகவல்.